தோஷம் இருந்தா பயப்பட வேண்டாம், இந்த ஒரு வரியே நமக்கு தைரியம் தருகிறது. ஜாதகத்திலோ கிரக நிலையிலோ தோஷங்கள் வந்தால் அது வாழ்க்கையை பாதிக்குமோ என்னும் பயம் ஏற்படும். ஆனால் அதற்கும் தீர்வுகள் இருக்கின்றன. பரிகாரங்கள் நம்மை பாதுகாக்கும் ஒரு ஆன்மீக கவசம் போல. இங்கே சில முக்கியமான தோஷங்களும் அதற்கான பரிகார வழிகளும். 1. செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் மங்கல் தோஷா. எதிர்வினைகள், தாமதமான திருமணம், தகராறான குடும்பம். பரிகாரம்: சுக்கிரவாரம் அல்லது செவ்வாய்க்கிழமையன்று அனுமன் கோயிலில் ஆராதனை. குமார் முருகன் வழிபாடு. ஓம் அங்காரகாய நம மந்திரம் 108 முறை ஜபம். செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி கவசம் படித்தல். 2. சனி தோஷம். சனி தோஷம். எதிர்வினைகள், தொழிலில் தாமதம், பொருளாதார தாழ்வு, உடல் நலக்குறைவு. பரிகாரம்: சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு நவகிரக ஹோமம். ஓம் சனேசராய நம மந்திரம். கருங்காலை உதிரச்செடி நீராடுதல். திருநள்ளாறு சனீஸ்வரன் தரிசனம். 3. ராகு கேது தோஷம். எதிர்வினைகள், மன அமைதி குறைவு, எதிரிகள், சஞ்சலமான வாழ்க்கை. பரிகாரம்: ராகு கேது பீடத்தில் அபிஷேகம். நாக பஞ்சமி வழிபாடு. ராகு மந்திரம் ஓம் ராகவே நம. கேது மந்திரம் ஓம் கேதவே நம. செவ்வாய் வியாழக்கிழமைகளில் நாக தேவதைகளுக்கு பால் அபிஷேகம். 4. கடத்திர தோஷம். கலாத்ரா தோஷம். எதிர்வினைகள், திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள். பரிகாரம்: லக்ஷ்மி நாராயண வழிபாடு. சுக்கிரன் வெள்ளை கோளின் மந்திரம் ஜபம். திருமண தெய்வமான கோவில்களுக்கு தரிசனம். மங்கள சுந்தரி ஹோமம். பரிகாரத்தில் உண்மையான நம்பிக்கை முக்கியம். தோஷங்கள் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மட்டுமே பார்க்க வேண்டும். சரியான பரிகாரங்கள், தியானம், நல்ல செயல்கள், தன்னம்பிக்கை இவை தோஷங்களை சமப்படுத்தும் சக்தி கொண்டவை.